ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம்னா டைம் ஃப்ரேம்ஸ். ட்ரேடிங்கில் டைம் ஃப்ரேம்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ஸோட அக்யூரசி என்ன, நீங்கள் இன்வெஸ்டர், ஸ்கேல்பர், டே ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கரெக்டான டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸோட ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் சீக்கே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வால் ஸ்ட்ரீட் தமிழா. டைம் ஃப்ரேம்ஸ்னால் என்னன்னு தெரியறதுக்கு நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி தெரியாதவங்க மேலே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றின வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். டைம் ஃப்ரேம்ஸுங்கிறது ஒவ்வொரு கேண்டிலோட டைமை காட்டும். இப்போ 1 minute டைம் ஃப்ரேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் நாம் பார்க்குற ஒவ்வொரு கேண்டிலும் 1 minute நடந்த ப்ரைஸ் மூமெண்ட்ஸை காட்டும். இதே மாதிரி 5 minutesனால் ஒவ்வொரு கேண்டிலும் 5 minutesல நடந்த ப்ரைஸ் மூமெண்ட்ஸை காட்டும். இதே மாதிரி நிறைய டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது. 15 minutes, 1 hour, 4 hour, 1 week, 1 month, 1 day, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். 1 minute வேறு மாதிரி இருக்குது, 5 minutesல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 15 minutesல இது ஒரு மாதிரி இருக்குது. ப்ரைஸ் மூமெண்ட்ஸ்னால் எல்லா டைம் ஃப்ரேம்ஸ்லேயும் ஒரே மாதிரி தானே இருக்கும், அப்புறம் கேண்டில்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு 5 minutes கேண்டில்லையும் 5 1 minute கேண்டில் இருக்குது. இதே மாதிரி 15 minutes கேண்டிலில் 3 5 minutes கேண்டில் இருக்குது. இன்னும் புரியலன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 minutes அண்ட் 15 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 minutesல 3 கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு நாம் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு பெரிய க்ரீனிஷ் கேண்டில், அடுத்தது ரெண்டும் குட்டி குட்டி ரெட் கேண்டில். ஸோ இப்போ இந்த 3 5 minutes கேண்டிலும் 15 minutes டைம் ஃப்ரேமில் ஒரே கேண்டலில் எப்படி காட்டும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்க க்ரீன் கேண்டலில் பாதி ப்ரைஸ் யாரும் இன்டர்ஃபியர் பண்ணலை, அந்த ப்ரைஸ் அதோட பொசிஷனில் அப்படியே தான் இருக்குது. பட் அதுக்கு மேலே இருக்க பாதி ப்ரைஸ் அடுத்த 2 கேண்டலில் செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் கேண்டலில் அங்கே இருந்திருக்கு, பட் செல்லர்ஸ் அதை கீழே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த ப்ரைஸ் அங்கே இல்லை. அப்படிங்கும்போது 15 minutesல அந்த கீழே இருக்க பாதி கேண்டில் அப்படியே இருக்கும், மேலே மட்டும் ஒரு விக் ஒன்று ஃபார்ம் ஆகும். நான் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், விக்குனா ப்ரைஸ் அங்கே ஹோல்ட் ஆகலை, கீழே வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அங்கே ஒரு விக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. நாம் மேக்ஸில் ஒரு டைமில் படிச்சிருப்போம், ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, அந்த மாதிரிலாம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லாஜிக்கில் தான் இது ஃபார்ம் ஆகுது ஒவ்வொரு கேண்டில்ஸும். 15 minutesனால் 3 5 minutes கேண்டில் கம்பைன் பண்ணி அதில் எங்கே ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, எங்கே ப்ரைஸ் ஹோல்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரே 15 minutes கேண்டிலில் காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் டிஃப்ரெண்ட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. எந்த டைம் ஃப்ரேமில் அக்யூரசி நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் 5 minutes அண்ட் 15 minutesஸை பர்சனலாக சொல்லுவேன். டைம் ஃப்ரேம்ஸில் 1 minuteலேருந்து 5 minutes, 15 minutes, 1 hour இப்படி அதிகமாகிட்டு போகும்போது அக்யூரசி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் என்னென்னா 1 minuteல நிறைய ஃபேக் சிக்னல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. லைக் திடீர்னு ஒரு கேண்டில் கீழே வரும், அடுத்த மினிட்டே அதே சைஸில் இன்னொரு கேண்டில் மேலே வரும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம பை பண்ணுறதா செல் பண்ணுறதா, யார் பொசிஷனில் இருக்கா ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபேக் சிக்னல்ஸ் நிறையா கம்மி டைம் ஃப்ரேம்ஸில் வரும். பட் 5 minutes அண்ட் 15 minutesல இந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் கம்மி. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஹையர் த டைம் ஃப்ரேம் ஹையர் த அக்யூரசி இஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ட்ரேடிங்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. லைக் ஸ்கேல்பிங், டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது ஒவ்வொன்று பற்றியும் நான் ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இதுக்கான டைம் ஃப்ரேம்ஸ் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 1 minute சார்ட் கரெக்டாக இருக்கும். டே ட்ரேடிங்னா 5 minutes 15 minutesஸை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா 1 hours 4 hours 30 minutes இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி டைம் ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்காம 1 day 1 week 1 month இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். ஐ ஹோப் டைம் ஃப்ரேம்ஸ் பற்றின உங்கள் கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு. வேறு ஏதாச்சும் டாபிக் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் டிங்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் CK ஸ்கொயரிங் ஆஃப். கீப் ட்ரேடிங், கீப் மோட்டிவேட்டட்.